بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் சரியானதே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பிதஅத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த செய்தியை ஞாபகம் செய்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னரே நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஆச்சரியமூட்டும் அல் குர்ஆனின் உதாரணங்கள் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய அடியார்களாகிய நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும், நாளை மறுமை நாளையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வெறுமனே நம்மை படைத்து விட்டுவிடாமல் அந்த சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா பல விதங்களிலே வழங்கினான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். அதிலே சிறந்த ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். அந்தந்த மக்களுக்கான வழிகாட்டுதல், அந்தந்த மக்களுக்கான தேர்வுகள்,
அல்லாஹு தாலா சுகுபுகளாகவும் வேதங்களாகவும் அந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையில் அல்லாஹு தாலா வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அந்த வகையில் இறுதி தூதருடைய சமூகமாகிய நமக்கு அல்லாஹு தாலா தந்த இறுதி வேதம்தான் இந்த அல் குர்ஆனாக இருக்கிறது. அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் அழியும் வரைக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வண்ணம் அல்லாஹு தாலா ஒரு இறை அற்புதமாக படைத்து வைத்திருக்கக்கூடிய அருள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அல் குர்ஆனாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இந்த அல் குர்ஆனை அருளுகிறான். இந்த அல் குர்ஆனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன் சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறார்கள். அது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எடுத்து காட்டுகிறார்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பாக பேசுகிற இடம், அல்லாஹு தாலா அன்பாக பேசுகிற இடம், அல்லாஹு தாலா நரகம் பற்றி பேசுகிற இடம், அல்லாஹு தாலா சொர்க்கம் சம்பந்தமாக பேசுகிற இடம், மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஆர்வம் ஊட்டக்கூடிய ஆசை ஊட்டக்கூடிய இடங்கள், அதே போன்று மனிதர்களை அல்லாஹு தாலா எச்சரிக்கக்கூடிய இடங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல விதங்களில் என்ன செய்கிறான்? நமக்கு உபதேசம் செய்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட உபதேசங்களில் ஒரு வழிமுறையாகத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சில உதாரணங்களை சொல்லி நமக்கு உணர்த்துகிறான். சில உதாரணங்களை சொல்லி என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக நாமெல்லாம் அறிந்த ஒரு உண்மை, எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும், அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் என்ன விடயமாக இருக்கட்டும், எதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்றாலும் உதாரணம் போடாமல் அவரால் பேச முடியாது. உதாரணம் இல்லாத ஒரு பேச்சை நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார், நிச்சயமாக உதாரணத்தோடே கற்பிப்பார், நிச்சயமாக உதாரணத்தோடே கற்பிக்கிறார். ஒரு மார்க்க விடயமாக பேசிக்கொள்கிறோம், பல உதாரணங்களை நமக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம், உதாரணங்களோடு பேச ஆரம்பிக்கிறோம், உதாரணங்களை முன்வைத்து விளக்கப்படுத்துகிறோம். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பேச்சு என்று சொன்னாலே உதாரணம் நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாருங்க, பேச்சுகள் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உதாரணங்கள் அதில் நிறைந்திருக்கும். ஆனால் சிலருடைய பேச்சை நாங்கள் பார்க்கலாம், சில எழுத்தாளர்களை நாங்கள் பார்க்கலாம், உதாரணம் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவ்விடத்தில் அந்த உதாரணம் சுவாரஸ்யமாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான பொய்களை புனைந்து உதாரணம் காட்டக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தை விடவும் அனைத்தை விடவும் தூய்மையாக வல்லவன் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? உண்மையை கொண்டு சில உதாரணங்களிலூடாக நம்மை தெளிவுபடுத்துகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களை பாருங்க, நிச்சயமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். நம்மில் சிலர்கள் இருக்கிறார்கள், அல் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள், அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மாத்திரம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மில் சிலர்கள் இருக்கிறார்கள், கருத்துப்பட பேசக்கூடியவர்கள், ஒரு தகவலை சொன்னால் அந்த தகவலுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள், விளக்கமாக பேசக்கூடியவர்கள். நம்மில் சிலர் இருந்தும் கூட அவ்வப்போது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது மாத்திரம் ஒரு வசனத்துக்கு விளக்கம் பேசக்கூடியவர்களாக, அதை படித்து விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக, விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நம்மிடத்தில் வளமையாக அது இருக்கணும். அல் குர்ஆனை ஓதக்கூடிய, அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கக்கூடிய, அதனுடைய அர்த்தங்களை விளங்கக்கூடிய, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது நம்மிடத்தில் காணப்படணும். நிச்சயமாக அந்த தன்மை இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா சொல்கிறான். பாருங்க, அல்லாஹு தாலா 54வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான்,
வலகத யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நிச்சயமாக இக்குர்ஆனை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டு என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா இலேசாக்கி வைத்திருக்கின்ற அல்லாஹு தாலா சொல்கிறான். அல் குர்ஆனை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, நினைவுபடுத்தக்கூடியதாக, விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லாஹு தாலா இலேசாக வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தாலா கேட்கிறான், உங்களில் யாராவது சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களான்னு அல்லாஹு தாலா கேட்கிறான். உங்களை யாராவது சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அல் குர்ஆனை வாசிக்கிறோம், மொழிபெயர்ப்ப வாசிக்கும் போது அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் இலகுவாத்தான் வச்சிருக்கிறேன், லேசா வச்சிருக்கிறேன். இதை உங்களில் சிந்திப்பவர்கள் யாரும் உங்களிடத்தில் உண்டோ என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நம்மிடத்திலே கேட்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே போல பாருங்க, அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உதாரணங்களில் ஒன்று மிக இலகுவான ஒரு உதாரணத்தை செய்கிறேன். முதலாவதாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன உதாரணம் தெரியுமா? கலிமத்தன் தய்யிபா. அல்லாஹு தாலா நல்ல ஒரு வார்த்தை சம்பந்தமாக அல்லாஹு தாலா ஒரு உதாரணம் சொல்கிறான். நல்ல ஒரு வார்த்தை. என்ன அந்த வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறோமே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் உறுதியாக இருக்கிறோம் பாருங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அதை அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை பற்றி என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிறான். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நல்ல ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த இடத்திலே உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க சிந்திக்க மாட்டீங்கன்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான் என்ன தெரியுமா? அதாவது நல்ல ஒரு வார்த்தை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா உதாரணமாக இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதுதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய உதாரணம் கலிமத்தன் தய்யிபா, நல்ல ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹு தஆலா ஒரு மரத்துக்கு, ஒரு நல்ல ஒரு மரத்துக்கு என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அந்த நல்ல வார்த்தை அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு பேசுகிறான். எப்படிப்பட்ட நல்ல மரம்? அது நல்ல சிறந்த நறுமணம் வீசக்கூடிய நல்ல ஒரு மரம் என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அந்த மரத்துக்கு இந்த கலிமா தய்யிபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு பேசுகிறான் என்பதை பார்க்கலாம். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஸ்லுஹா சாபித்து. அன்பான சகோதரர்களே, அதனுடைய வேர்கள் பூமியில் ஊண்டு இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனுடைய வார்த்தையுடைய தாற்பயம், அந்த வார்த்தையுடைய உறுதியை பற்றி அல்லாஹு தஆலா பேசும்போது அது ஒரு மரத்தை போல, நல்ல மரத்தை போல அப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதனுடைய வேர்கள் என்ன செய்யும்? பூமியில ஊண்டு இருக்கும். வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதனுடைய கிளைகள் வானத்திலே படர்ந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உதாரணத்தின் ஊடாக இந்த கலிமா தய்யிபா என்று சொல்லக்கூடிய இந்த சிறந்த வார்த்தையினூடாக அல்லாஹு தஆலா இந்த சிறந்த ஒரு வார்த்தை எவ்வளவு உறுதியானது, சிறந்தது, எவ்வளவு சிறந்த தன்மை கொண்டது என்று அல்லாஹு தஆலா பேசும்போது, ஒரு சிறந்த நறுமணமிக்க அழகான ஒரு மரத்துக்கு அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு அதனுடைய வேர்கள் பூமியில் அதாவது ஊண்டி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனுடைய கிளைகள் வானத்திலே படர்ந்து இருக்கும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா இந்த வார்த்தை சம்பந்தமாக பேசுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக இந்த கலிமா தய்யிபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இல்லாமல் நம்மால் நாளை மறுமை நாளையில் வெற்றி பெறவே முடியாது. நாளை மறுமை நாளையில் நம்மால் வெற்றி பெறவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவனை ரசூலுல்லாஹ் சந்திச்சிட்டு, அந்த மனிதர், அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எத்தி வைத்து அந்த இடத்துல அந்த சிறுவன்
அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நிச்சயமாக சகோதரர்களே, இந்த கலிமா தையிபா என்கின்ற இந்த வார்த்தை இல்லாமல் வெற்றி என்பதே நமக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் உறுதியான ஆழமான ஒரு வார்த்தை, நமது வாழ்க்கையில் வேரூண்டி போன ஒரு வார்த்தை என்பதை என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உதாரணமாக சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களை, அடுத்தது பாருங்க, இரண்டாவது ஒரு உதாரணம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே, அதாவது 13வது அத்தியாயம் 17வது வசனத்தில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா இந்த பொய் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நீர் குமிழிக்கு அல்லாஹ் தஆலா உதாரணமாக என்ன செய்கிறான்? இந்த பொய் இருக்கிறது, இந்த பொய்யை அல்லாஹ் தஆலா நீர் குமிழி, அதே போல அதாவது நம்ம நுரை என்று சொல்லுவோமே, இந்த குமிழிகள் எல்லாம் ஒன்றாக சேரும்போது நுரையாக மாறும். இந்த நுரையை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா? பொய்யை இந்த நீர் குமிழி நுரைக்கு ஒப்பிட்டு என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். அது என்ன வசனம் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்ஸல மினஸ் ஸமாஇ, அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிறான், அவன்தான் வானத்திலிருந்து மழையை இறக்குகிறான், மழையை பொழிவிக்க செய்கிறான். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க செய்கிறான். அந்த நீர்கள் நீர் என்ன செய்கிறது? ஓடையிலே ஓடுகிறது, ஓடையிலே என்ன செய்கிறது? சென்று கொண்டிருக்கிறது. அதிலே நுரைகளும் உண்டு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அதிலே நுரைகளும் உண்டு, குமிழிகள் இருக்கின்றது. அவ்வாறு அந்த குமிழிகளை வெள்ளம் கொண்டு செல்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான், ஓடைகளிலே அந்த நீர் ஓடுகிறது, அதிலே நுரை உருவாகிறது, அதை வெள்ளம் அடித்து கொண்டு செல்கிறது என்கின்ற தகவலை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தங்கத்தை உலோகங்களை நாம் உருக்குகிறோம், இவைகளை உருக்கும் போது அதில் ஏற்படுவது போல இதிலும் என்ன செய்கிறது? நுரை ஏற்படுகிறது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, சத்தியவாதிக்கும் அசத்தியவாதிக்கும் இது உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சத்தியவாதிக்கும் அசத்தியவாதிக்கும் இது உதாரணம் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த நுரை அவ்வாறு அழிந்து போய்விடுகிறது, அதில் படியக்கூடியவைகள் மனிதனுக்கு பிரயோசனமாக அமைகிறது என்ற தகவலை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் ஊடாக சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம மேலோட்டமாக இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குது? அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறான், தண்ணி ஓடுது, நுரைகள் ஏற்படுது, நுரைகளை வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, அது அவ்வாறு அழிந்து போகிறது, அதில் படியக்கூடியவைகள் மனிதனுக்கு பிரயோசனமாக இருக்குது. அதே போல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நாம் தங்கத்தை உருக்குகிறோம், அதிலும் அதே போன்ற நுரை ஏற்படுகிறது, அது மேலானது, அதை விட அடியில் இருக்கக்கூடியது மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கிறது. சத்தியவாதிக்கும் அசத்தியவாதிக்கும் உதாரணம் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த பொய்யுக்கு ஏன் இந்த நீர் குமிழி அல்லாஹ் தஆலா ஒப்பிட வேண்டும்? பொய்யுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா ஏற்படக்கூடிய நீரில் ஏற்படக்கூடிய இந்த நுரையை குமிழியை ஏன் அல்லாஹ் தஆலா ஒப்பிட வேண்டும்? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நன்றாக அறிந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியக்கூடிய, அதாவது நம்முடைய கண்களுக்கு முன்னால் அமையக்கூடியவைகளை பார்த்து ஏமாந்து போகக்கூடியவன் மனிதன். முன்னாடி இருக்கிறத பார்த்து விபரீதம் அறியாமல் ஏமாந்து போகக்கூடியவன் மனிதன். கடலை பாருங்க, கடலுடைய அலைகளில் என்ன செய்கிறது? நுரைகள் ஏற்படுது, குமிழிகள் நுரைகள் ஏற்படுது. அவ்வாறு ஏற்படும் போது அந்த கடையுடைய அலையில் அந்த குமிழிகள் ஏற்படலை என்று சொன்னால் அந்த கடற்கரைக்கே அது ஒரு அழகு இல்லை, அது அழகானதே என்ன செய்யாது, அழகானதாகவே இருக்காது. அந்த நுரைகள் ஏற்படும் போதுதான் அந்த கடலுக்கே ஒரு அழகு ஏற்படுகிறது. கடல் நுரை அழகாக இருக்கிறது என்பதற்காக கடலுக்குள் நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை விபரீதமாக அமைந்து விடும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணுக்கு அழகாக இருக்கிறது என்பதற்காக உள்ளே நுழைந்தால் நம்முடைய நிலை மோசமானதாக மாறிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கையில் வச்சு என்ன செய்வார்கள், அதாவது பபிள்ஸ் ஊதுவார்கள். அந்த குமிழிகள் வந்து அந்த ஊதியிலிருந்து என்ன செய்யும், அவ்வாறு வெளியாகி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பல வண்ணங்களிலே வர்ணமயமாக அழகான தோற்றத்திலே காற்றுடைய இசைவாக்கத்தை கேட்பது சுத்தி தெரிவதையும் வளைந்து நெளிந்து தெரிவதையும் கண்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அழகான காட்சிகள், அழகான தோற்றங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா சொல்கிறார்கள், ஒரு நீரில், ஒரு தண்ணீரில் அதாவது நுரை தேங்கி இருக்கும் என்று சொன்னால் அது மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்று சொல்கிறார்கள். ஒரு நீரில், தண்ணீரில் வந்து நுரைகள் வந்து தேங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி பழுதாகிடுச்சின்னு அர்த்தம். அது மனித பாவனைக்கு என்ன செய்யாது, உகந்ததல்ல, அதை குடிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது என்பதை என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் அந்த இடத்தில் சொல்லுகிறார்கள், அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் அழகாக காட்சி அளிக்கின்ற அந்த நுரையை போன்றதுதான், அந்த நுரையை போன்றதுதான். காற்றுக்கு இசைவாக்கம் அடைவது போல வழிந்து நெளிந்து செல்லக்கூடிய அந்த குமிழிகள் இருக்கிறது, இதே போன்றுதான் பொய் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கையில் பல கட்டங்களில் பொய்களை மாற்றி மாற்றி பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டால் நிம்மதி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நுரைகள் அடித்து செல்லப்படுவது போல, நுரைகள் அழிந்து போவதை போல நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது என்பதை என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா உதாரணமாக சொல்கிறான். அன்பான சகோதரர்களை பாருங்க, நாம ஒரு கடையில் போய்த்து டீ குடிக்கிறோம். நாம ஒரு கடையில் போய்த்து டீ குடிக்கிறோம். நாம கடையில் போய்த்து டீ குடிக்கிற நேரத்தில் நல்லா பாருங்க பார்ப்போம், அதாவது கண்ணுக்கு கவர்ச்சியாக என்ன செய்யப்படும், அந்த டீ அந்த இடத்துல ஆற்றப்படும். அப்படி பார்க்குற நேரத்தில் இவ்வளவு சைஸில் இருக்கிற கப்பில் இவ்வளவு தான் டீ இருக்கும், மிச்சது நுரையாகத்தான் இருக்கும். மீதமுள்ளது என்னது, நுரையாகத்தான் இருக்கும். அந்த நுரை தான் அந்த டீ கப்புக்கே அழகு, அந்த நுரை தான் அந்த டீ கப்புக்கே அழகா இருக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லா தெரியும், நாம் 2 மிடர் குடிச்சத்தோடு டீ முடிஞ்சிடும், ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு போவோம், ஏமாத்திட்டாண்டு சொல்லிட்டு போவோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒன்றுதான் இந்த பொய் என்பது இந்த உதாரணத்தினூடாக சுட்டி காட்டப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பொய் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லும் என்றார்கள். இந்த பாவம் உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள் என்ற தகவலை என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல பாருங்க, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இன்னும் ஒரு உதாரணம் தான். என்ன உதாரணம் என்று சொன்னால், யா ஐயுஹன்னாசு துரிப மதலுன் ஃபஸ்தமிஉ லஹு. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஓ மனிதர்களே, மனிதர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு உதாரணம் ஒன்று சொல்லப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மனிதர்களே, ஒரு உதாரணம் ஒன்று சொல்லப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்கிறான். எதை பற்றி தெரியுமா? அல்லாஹு தாலா நாம் அன்றாடம் கடந்து செல்லக்கூடிய அல்லது நம்மோட தொடர்ந்து வரக்கூடிய ஈக்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா ஒரு உதாரணமாக அல்லாஹு தாலா பேசுகிறான். ஒரு உதாரணம் ஒன்று சொல்லப்படுகிறது, இந்த உதாரணத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் அழைக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் ஒன்றிணைத்து, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் அழைக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஈயை படைக்க சொன்னாலும் அவர்களால் அதை படைக்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் அழைக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஈ, நம்முடைய பார்வையில் ஒரு கொசுன்னு சொல்லுவோம். கோபத்தில் ஒருத்தரை வந்து நம்ம தாக்குறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை கொசு மாதிரி நசுக்கி விட்டுருவோம் நம்ம சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படி நம்முடைய பார்வையில் அற்பமாக நாம் கருதக்கூடிய அந்த ஈ கொசு இருக்கிறது, இதை நீங்கள் அழைக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களை கொண்டும் இந்த ஒரு ஈயை உங்களால் படைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு இன்னொரு தகவல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன தகவல் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள்
நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை அந்த ஈ தூக்கிட்டு போனாலும் அந்த ஈடத்தில் இருப்பதை கூட உங்களால் பறிக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய எல்லா கடவுள்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஈய படைக்கவும் முடியாது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை அந்த ஈ எடுத்துட்டு போனால் அந்த எடுத்துட்டு போனதை உங்களால் பறிக்கவும் முடியாது என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இது சம்பந்தமாக தேடி பார்த்தால் அல்லாஹ் தஆலா இந்த ஈ சம்பந்தமாக சொல்லக்கூடிய இது விடயங்கள் சம்பந்தமாக தேடி பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் ஏராளமான அறிவியல் சான்றுகள் சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அறிந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஈக்களை பொறுத்த வரைக்கும் திரவ உணவுகளை உண்ணக்கூடிய ஒன்று, நீர் போன்ற திரவ உணவுகளை உண்ணக்கூடிய ஒன்றுதான் இந்த ஈக்களாக இருக்கிறது. திண்மமான பொருட்களிலும் அது அமர்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது அமர்ந்து என்ன செய்கிறது? தன்னுடைய உணவை அதில் எடுத்துக்கொள்கிறது. இதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட இதனுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு 500 வருடம் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் இதனுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு இன்றைக்கு 500 வருடம் என்று சொல்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி செய்யும் போது திண்மமான பொருட்களில் அந்த ஈக்கள் அமர்ந்து தன்னுடைய நாவினால் என்ன செய்கிறது? அந்த பொருட்களில் எச்சில்களை அதில் செலுத்தி என்ன செய்கிறது? அந்த பொருளை திரவமாக மாற்றி அதை உட்கொண்டுதான் அந்த இடத்திலிருந்து செல்லுகிறது என்பதை என்ன செய்கிறார்கள்? அறிவியலாளர்கள் இந்த அறிவியல் கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது எப்ப? தகவல் 500 வருட காலம். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உங்களால் படைக்கவும் முடியாது, உங்களிடத்தில் இருந்து அது ஒன்றை எடுத்து சென்றால் அதை உங்களால் பறிக்கவும் முடியாது என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த ஈயுடைய அறிவியலை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த ஈயை பற்றி என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا بعوضة فما فوقها. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது உதாரணமாக ஒரு ஈயை கொசுவை அதைவிட அற்பமானதையும் உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உதாரணம் உண்டு அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு. ஈயை அல்ல, ஈயை விட அற்பமானதையும் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் ஊடாக நமக்கு சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான நிறைய தகவல்களை என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் உதாரணமாக சொல்லக்கூடிய தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லக்கூடிய தகவலை நம்மில் படிப்பவர்கள் மிகவும் அரிது, மிகவும் குறைவு. அது சம்பந்தமான விடயங்களை தேடுவது நம்மில் மிகவும் குறைந்தவர்களாக என்ன செய்கிறோம் நாம காணப்படுறோம். அல்லாஹ் தஆலா ஒரு நீர் குமிழி என்ன செய்கிறான் பொய்யுக்கு ஒப்பிடுகிறானே, இதில் என்ன விளக்கம் இருக்கும், என்ன தகவல் இருக்கும்? தேடுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு ஈயை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உதாரணமாக கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டேன், அதை விட அற்பமானதை உதாரணமாக கூறுவதற்கும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஈயுடைய அறிவியலை சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மால் அதை ஆராய்ந்து பார்க்க முடியலை, அதை நம்மால் படிப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியலை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளில் இதுவும் முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரத்தில், அதாவது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவிலே ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால், பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவிலே ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை உள்ளே அமிழ்த்தி வெளியே எடுங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கிறோம், டீயில் ஒரு ஈ விழுந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யுங்க, உள்ள அமிழ்த்தி என்ன செய்யுங்க, ஃபுல்லாக உள்ள போகிற மாதிரி அமிழ்த்தி என்ன செய்யுங்க, வெளியே எடுத்து போட்டுட்டு கொட்டுங்கன்ற சொல்லலை, அதை குடிங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈயுடைய ஒரு இறக்கையில், அதாவது நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் இருக்கிறது,
அடுத்த இறக்கையிலே அதற்கான நிவாரணம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அரைக்கு அரைவாசி. ஈயுடைய உடம்பிலே அரைக்கு அரைவாசி என்ன செய்கிறது? அதாவது நோயை பரப்பக்கூடிய தன்மையும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஈயை பொறுத்த வரைக்கும் 100 விதமான நோய்களை என்ன செய்ய முடியும், அதனால் பரப்ப முடியும் என்ற தகவலையும் என்ன செய்கிறார்கள், அறிஞர்கள் சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாம் தேட தேட ஏராளமான விடயங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய உதாரணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வண்ணம் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துவதற்காக பல உதாரணங்களை அல்லாஹு தாலா சொல்கிறான் என்பதை நாங்கள் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நாமெல்லாம் அறிந்த அதிகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் அல்லாஹு தாலா தர்மத்துக்கு சொல்லக்கூடிய உதாரணம். அல்லாஹு தாலா தர்மத்துக்கு சொல்லக்கூடிய உதாரணம் நாமெல்லாம் அறிந்து வைத்திருந்தும் கூட அந்த உதாரணத்துடைய பெருமதி தெரியாதவர்களாக என்ன செய்கிறோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்பவர்களுக்கான உதாரணம், அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்பவர்களுக்கான உதாரணம் என்று அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார், கமஸலி ஹப்பா, ஒரு வித்தை, ஒரு விதையை என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா உதாரணமாக சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவிலே நாம் இந்த தகவலை எடுத்து படிப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா தர்மம் செய்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நெல்லு மணி என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த நெல்லு மணியை நாங்கள் பூமியிலே போட்டோம் என்று சொன்னால் அந்த நெல்லு என்ன செய்கிறது, 7 கதிர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த நெல்லு 7 கதிர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த ஒவ்வொரு கதிரும் மியத்து ஹப்பா, அல்லாஹு தாலா சொல்கிறான் 100 மணிகளை என்ன செய்கிறது, அதில் வெளிப்படுத்துகிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். நாம் போட்டது ஒரே ஒரு விதை, அந்த விதை 7 கிளைகளாக, அதாவது 7 கதிர்களாக மாறுகிறது. ஒவ்வொரு கதிரும் அல்லாஹு தாலா 100 மணிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான். ஒன்றை அல்லாஹு தாலா 700ஆக அல்லாஹு தாலா மாட்டுகிறான். மாற்றிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், நாம் செய்யக்கூடிய இந்த தர்மத்துக்கான உதாரணம் என்று அல்லாஹு தாலா இந்த உதாரணத்தை சொல்கிறான். நாம் கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்தை அல்லாஹு தாலா 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதிகரிக்கிறான். 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹு தாலா உயர்த்துகிறான். உயர்த்தி விட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், தான் நாடியோருக்கு இதை விடவும் அதிகமாக என்ன செய்கிறேன், நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான, மிகவும் தேவையான ஒன்று, நாளை மறுமை நாளையில் நம்மை வெற்றி பெற செய்யக்கூடிய வழிகளில் மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து செலவழித்ததில் நாளை மறுமை நாளையில் நம்மை வந்து சேரக்கூடிய, நம்மை அடையக்கூடிய, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக இலேசான வழிமுறைகளில் ஒன்றுதான் வல்லவன் ரஹ்மான் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல வழிகளில் நாங்கள் செலவழிக்க பழகி கொள்ள வேண்டும். 1000 தான் சம்பாதிக்கிறோமா, அந்த 1000ல் ஒரு 50ஐயாவது தர்மம் செய்ய நாம பழகிக்கிடணும். 1000 தான் சம்பாதிக்கிறோமா, 1000ல் 50ஐயாவது என்ன செய்யணும், தர்மம் செய்ய பழகி கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த 1000ம் நமக்கு கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த 1000ம் நம்முடைய கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். அடுத்தவனுக்கு கிடைக்காத அந்த 1000ஐயாவது அல்லாஹு தாலா நம்முடைய கையில் கிடைக்க செய்திருக்கிறான என்ற அந்த நன்றி கடனோடு, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் செய்த ஒரு செயலால் சொர்க்கம் நுழைய போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் மறுமைக்கான சேமிப்பு. நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் மறுமைக்கான சேமிப்பு, அதுதான் மிச்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் விட்டு செல்வதற்கு உரித்துடையவர்கள், அனந்தரக்காரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள்.
அதை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் கொடுத்து விட்டு சென்றதற்கு அனந்தரக்காரராக நிச்சயமாக நாம் தான் இருக்கிறோம் என்பதை என்ன செய்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு ஏழை எளிய மனிதரை பார்க்கும்போது, அல்லது ஒரு ஏழை குடும்பத்தை சந்திக்கும் போது, அல்லது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அல்லது உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்க்குரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடிய ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதரை சந்திக்கும் போது, அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற தவ்வாவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானவர்களுக்கு நிச்சயமாக நாம் கொடுத்து, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா தந்த பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை செலவழித்து, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 700 மடங்கு தான் விரும்புபவர்களுக்கு அதைவிடவும் அதிகமாக என்ன செய்கிறேன் நான் கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆழமாக சிந்திக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.